ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அன்பானவர்களே, இன்றைய வார்த்தைக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய தியானத்துக்காக எபிரேயருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்க கேட்போம். நாம் ஆரம்பத்தில் கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம் ஆகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். தேவனிடத்தில் நாம் வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை காலங்கள் செல்ல செல்ல குறைந்து போகின்றதா இல்லை அதிகரிக்கின்றதா என்பதை நாம் கவனித்து பார்க்க வேண்டும். வேதாகமத்தில் ஆண்டவர் தம்முடைய ஜனங்கள் தம்மிடத்தில் வைத்திருந்ததான நம்பிக்கையை விட்டு வழுவி போகிறதை குறிப்பிட்ட இடங்கள் உண்டு. வெளிப்படுத்தின விசேஷத்திலே கூட, நீ ஆதியில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன்மேல் எனக்கு குறை உண்டு என்று இயேசு கிறிஸ்து சபையை பார்த்து சொன்னதை நாம் வாசிக்கின்றோம். மனித வரலாற்றில் இப்படிப்பட்ட நிலை பரவலாக அந்தந்த காலங்களில் காணப்பட்டதை உணருகின்ற போது நாம் நம்மை குறித்து சிந்தித்து பார்க்க வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலே மிகப்பெரிய அற்புதங்களை கண்டார்கள். தங்களுக்கு தேவன் கொடுத்த பாதுகாப்பையும் மிக நன்றாக அனுபவிக்கவும் செய்தார்கள். செங்கடலுக்கு அருகில் வந்தபோது வழியில்லாத நேரத்தில் கடலை பிளந்து அவர்களுக்கு வழியை ஏற்படுத்தி கொடுத்து தேவன் நடத்தி சென்றார். இந்த அற்புதத்தை அவர்கள் எல்லாரும் கண்டார்கள், அனுபவிக்கவும் செய்தார்கள். சூழ்நிலைகள் மாறின போது அவர்கள் ஆண்டவரிடத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையும் மாற்றமடைந்தது. இது நிமித்தம் அவர்கள் வனாந்தரத்தில் அழிக்கப்பட வேண்டியது கட்டாயமான நிலையாகவும் மாறிவிட்டது. ஆனால் யோசுவாவும் காலேபும் கர்த்தரை உத்தமமாய் பின்பற்றி வாக்கு பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்தரித்துக் கொண்டார்கள். தேவனுடைய பிள்ளைகளே, நாமும் ஆரம்பத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையை கடைசி வரைக்கும் காத்து கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமாயிருக்கின்றது. பாதியில் அதை விட்டு விடுவோமானால் தேவன் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கின்ற மேலான ஆசீர்வாதங்களை நாமும் இழந்துவிட வேண்டியதாகிவிடும். ஆகவே கர்த்தரிடத்தில் நாம் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கையை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போம். மேலான ஆசீர்வாதங்களை சுதந்தரித்து சந்தோஷமாய் வாழ்வோம். இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக. ஜெபிக்கலாமா? எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே, நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம். ஆரம்பத்தில் நாங்கள் உம்மிடத்தில் கொண்டிருந்த நம்பிக்கையும் விசுவாசமும் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ள எங்களுக்கு உதவி செய்தருளும். சூழ்நிலைகள் மாறும்போது உம்மை சந்தேகப்படவோ உம்மிடத்தில் முறுமுறுக்கவோ முன்வராமல் மிகவும் கவனமாக நம்பிக்கையில் பெலன் கொண்டிருக்க எங்களுக்கு கிருபை தாரும். ஜெபத்தை கேட்டதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.